கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை தியானிக்கப் போகின்றோம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இதில் ஒரு அன்பான வார்த்தை. இந்த வார்த்தையை சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. எப்படின்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அப்படின்னு இருக்குது. ஆனால் அங்கே மேலே புருஷர்களேன்னு அதுவும் பன்மையில் தான் இருக்குது, இதுவும் பன்மையில் தான் இருக்குது. சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறையா மனைவி அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. புருஷர்களேனா நிறைய கணவர்களே உங்கள் மனைவிகளில், எல்லா ஆளுக்கு ஒரு மனைவி தானே, மனைவிகள் மேல் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள் அப்படின்னு ரொம்ப அன்பான வார்த்தை இது. இந்த வார்த்தையை ஒவ்வொரு கணவனும் தியானிக்கணும். கசந்தே கொல்லக்கூடாதான். மனைவி என்ன கொல்லக்கூடாது, கசந்து கொள்ள சும்மா கண்ணு கசகுறாப்பாவா அப்படின்வாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டிருப்பீங்க. கிராமத்தில் எல்லா இடத்துலையும். கிராமத்தில் ஏன் சொல்ல வரேன்னா, வேதத்தில் உள்ளது அனைத்து கிராமத்தை ஒப்பிட்டே தான் எல்லா வார்த்தைகளும், எல்லா பொருட்களும், எல்லா செயல்களும் இருக்குது. ஆனால் நகரத்தில் இப்படி ஒரு சம்பவம் இருந்தாலும் சத்தமாக அழமாட்டாங்க, சத்தமாக பேச மாட்டாங்க. ஏன், ஒருத்தர் மறிச்சிட்டா கூட அவர்கிட்ட சத்தமாக அழமாட்டாங்க. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்தே வயிற்றுல வாயில் அச்சின்னு அழுதுன்னு வருவாங்க. அது அதான் இயல்பு. அந்த இயல்பை மாற்றக்கூடாது. இயல்பு மாற்றுறது சரியான்னு தெரியல எனக்கு. அதான் இயல்பு. அதுக்காக அடிச்சுன்னு வயிற்றுல வாயில் அடிச்சுன்னு ஆகுதில்லை. ஆனால் அந்த ஆதங்கம் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும். சரி, அதை விட்டுருவோம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இது ஒருத்தருக்கு சொல்லலை, எல்லா கணவன்மாருக்கும் எல்லா மனைவியும் பாதுகாத்துக்க சொல்லி தான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லப்பட்டதை பன்மையில் ஆண்டவர் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு இல்லையா? கசந்தே கொள்ளக்கூடாது. மனம் கசந்து ஒன்றும் இல்லைப்பா, சும்மா மனம் கசந்து தான், கொஞ்சம் கசந்து இருக்கிறோம் அப்படின்வாங்க. அந்த சின்னது கூட இருக்கக்கூடாது, சின்ன கோபம் கூட மனைவி மேலே வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு ஏன் இதை சொல்கிறாருன்னா, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை நாமெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருந்தா இன்னைக்கு கோர்ட்டு முன்னாடி நிறைய கணவன் மனைவிகள் நிற்கிறாங்க. அந்த நிற்குதல் இல்லாமல் இருந்திருக்கும் இல்லையா? ஏதோ 1-2 சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு காரியம் சொல்லியிருக்கிறாரு. இறைவன் கர்த்தர் சேர்த்தத மனுஷன் பிரிக்காது இருப்பானாகன்றாரு. சரி, ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, பிரிக்கிறதுக்கு எதனாலன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கிறாரு, அதனால பிரிஞ்சு போகலான்னு. ஆனால் இன்னைக்கு அந்த வார்த்தைக்காக யாரும் இங்கே பிரியறதே இல்லை. சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, பிரச்சனை, மாமியார் மருமகள் சண்டை, அந்த நில பிரச்சனை, அது கணவனோட மனைவியோட சண்டை பிரச்சனை, இதனால இன்னைக்கு விவாகரத்தில் நிற்குது. இன்னொன்று என்னன்னா, 3வது ஒரு பெண், கணவன் மனைவி அல்லாத, முகாந்திரம் அல்லாத, தெரியாத யாரோ ஒரு பெண் திடீர்னு அவர்களுடைய குடும்பத்தில் என்ட்ரி ஆகிடுவாங்க. அது யாரால் வரும்னா கணவனால் வரும். அப்பவும் இந்த ஒரு சூழல் நிற்குது. அப்போ அந்த குடும்பங்கள், பிள்ளைகள், அவர்களுடைய எதிர்காலங்கள், அந்த பெண் சார்ந்த குடும்பங்கள், கணவன் சார்ந்த குடும்பங்கள், அவருடைய உடன் பிறந்தவர்கள், பெண்ணுடைய உடன் பிறந்தவர்கள், இதில் எத்தனை பேர் பாதிப்படைகிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம் நிதானித்து ஆழ்ந்து யோசித்து பார்க்கணும். இதில் பாதிக்கப்படுறது ஒருத்தர் அல்ல, பல பேர். பெண்ணை சார்ந்த உறவினர்கள், இரத்த சம்பந்த உறவுகள், அப்பா இருப்பார் இல்லையா, அம்மா இருப்பாங்க, அப்பாவுடைய கூட பிறந்தவர்கள், அம்மா கூட பிறந்தவர்கள், தாய் மாமன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க சித்தப்பாங்கன்னுவாங்க, பெரியப்பான்னுவாங்க இல்லையா, அவர்களுடைய பிள்ளைகள், இந்த மனைவியுடைய பிள்ளைகள், இந்த கணவனுடைய உடன் பிறந்தவங்க, அவங்களுடைய தகப்பனுடன் பிறந்தவங்க, தாய், இந்த மாதிரி இது ஒருத்தருடைய பிரச்சனை அல்ல. கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைன்னு ஒன்று வந்ததுன்னா அது ஒருத்தருடைய பிரச்சனை, அவங்க 2 பேர் பிரச்சனை மட்டும் இல்லை, அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறின இடங்களெல்லாம் உண்டு. அது ஒரு படத்தில் கூட பார்ப்போம். கணவன் மனைவிக்கு சண்டை வந்துடும், அவர் பங்காளி சொந்தக்காரர் வருவாங்க, இவர் பங்காளி சொந்தக்காரர், ஒருத்தர் அடிச்சுன்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு சப்போர்ட்டாக இன்னொரு ஊர் ஒன்று. அது ஒரு காமெடி, விளையாட்டுக்காக எடுத்தது. ஆனால் அது விளையாட்டுக்காக எடுத்திருந்தாலும் அதை நாம் விளையாட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுலேயும் ஒரு பெரிய உண்மை மறைஞ்சிருக்குது, சொல்லாமல் சொல்கிறது தான். அதான் திரைப்படங்களில் நாம் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறது அது வேற. ஆனால் ஒரு சில நல்ல கருத்துக்களும் இருக்கும். அதை நாம் அந்த கருத்தில் பார்க்குறவங்களுக்கு தான் அது புரியும்.
அவங்க 2 பேருடைய அந்த தவறான உறவுன்னு பொய்யா சொல்லப்பட்டது தான் அது. ஆனா அந்த பொய்யா சொல்லப்பட்டதுக்கு பல ஊரே அடிச்சுக்கின்னு போன கதையெல்லாம் இருக்குது. நிறைய திரைப்படங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனையால ஊர் சண்டையா மாறுனதும் உண்டு. அதனால கணவன் மனைவி மேல அன்பு காட்டணும். நான் மாமியார் மருமகள் சண்டை இருக்கும். அத ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்ணணும்? மனைவியும் அன்பா நேசிக்கணும், தாயும் அன்பா நேசிக்கணும். அம்மா அது உன்னுடைய மகள், இன்னொரு மகள். அதோட அன்பு காட்டணுங்க. அத சண்டை போடாதீங்க. உன்னுடைய பெண் மாரி அதுவும் ஒரு பெண் அப்படின்னு தாய்கிட்ட சொல்லணும். மனைவி கிட்ட அது உன்னுடைய அம்மா. அம்மா மாரி பாரு. அம்மாவோட சண்டை போடாத. என் அம்மாவோட சண்டை போடுறதும், உன்னுடைய அம்மாவோட சண்டை போடுறதும் 2ம் ஒண்ணு தான். அதனால நீங்க ஒற்றுமையா இருந்தா தான் நான் ஆரோக்கியமாவும், பலத்தோடும், நல்ல ஒரு வேலை, செயல் எல்லாத்தையும் நல்லது இருக்க முடியும். என்னுடைய மனநிலையோ, உடல்நிலையோ பாதிப்படைஞ்சா, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுரும். அதனால நீங்க சண்டை செய்யாதீங்க. சண்டை போட்டுக்காதீங்க. அன்பா இருங்க. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே உயர்ந்தது எதுன்னு சொல்லியிருக்காரு? அன்பு. அந்த அன்போடு இருங்க. அப்படின்னு அம்மாவையும் சமாதானப்படுத்தணும், மனைவியும் சமாதானப்படுத்தணும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுவாரு? வேற எங்கேயாவது வெளியே ஒரு வேலை பண்ணிடுவார். பெண்ணோடவோ பெரிய இடத்துலையோ ஒரு உறவை, தகாத உறவை ஏற்படுத்திடுவார். அதனால ஏற்படுற சண்டை தான் முன்னாடியே சொன்ன மிகப்பெரிய சண்டைகள் உருவாகும். இதனால என்ன ஆகும்னா, அம்மா மருமகள் சண்டை கூட வீட்டோட போயிட ஒன்றும் பிரச்சனை வராது. விவாகரத்துக்குள்ளலாம் போகாது. ஏதோ ஒன்று தான் போகும். ஆனால் இந்த பிரச்சனை மாத்திரம்தான் ஒரு ஊருக்கோடு ஊரே சண்டை போட்டுக்கிற அளவுக்கு இது வளர்ந்து போயிடும். அது அவங்கவுங்க குடும்பத்தினுடைய வலிமையை பொறுத்து எந்த அளவுக்கு இது பாதிப்படையும். மிகப்பெரிய இடத்துல மரணத்து வரையும் கொண்டு போய் விட்டுரும். அதனால கணவன்மார்கள் தான் மனைவியை அன்பா பார்த்துக்கணும். ஒரு உலக பிரகாரமான ஒரு செய்தி ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். தாய் இருந்தாக்கா அன்புக்கும் உணவுக்கும் பஞ்சமே இருக்காதாம். ரொம்ப சுவையான உணவு யார் கொடுப்பாங்களாம்? தாய் தான் கொடுப்பாங்க. தாயினுடைய அன்புக்கு நிகர் இல்லை. இருந்தாலும் தாய் அவ்வளோ பெரிய உதவி யாருக்கு? பிள்ளைங்களை கவனிப்பாங்க. தாய் போனால் நல்ல உணவு போயிடுமா, தகப்பம் போனால் அறிவும் ஆதரவும் போயிடுமா, சகோதரர்கள் போனால் உடல் நமக்கு பலம்ன்றாங்க இல்லையா, தம்பி உடையான் படை கஞ்சான்ற மாதிரி பலம்ன்றாங்களோ அது போயிடுமா, சகோதரிகள் போயிட்டாக்கா பாசம் போயிடுமா. இது போல இத்தனை உறவுகள் போனால் இத்தனை போகுமா. ஆனால் இது அத்தனையும் சேர்த்து மனைவி போயிட்டா எல்லாமே போயிடுமா. அதனால் மனைவியை பாதுகாக்கணும், வழி நடத்தணும். அவர்களுடைய விருப்பத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை, என்ன செய்யணும், சாப்பிட்டாங்களான்னு அடிக்கடி கேட்கணும். அதே போல் அவங்களுடைய உடல்நிலையை ஏதாவது சோர்வாக இருந்தால் உடல் சரியில்லையான்னு கேட்கணும். அவருக்கு மேலே அப்போ தான் நாம் அன்பு செலுத்துகிறோன்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு உருவாகும். நம்ம பாட்டு சாப்பிட்டு ஏதோ போட்டால் சாப்பிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்துட்டு வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாது இருந்தோம்னா வீட்டுக்கு உள்ளுக்குள்ளே பெரிய போர் நடந்துருக்கும். அதுக்கு பேர் பனிப்போர். உலகத்துல எல்லாம் நடக்குது இல்லையா, அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கெல்லாம் பனிப்போர்னு சண்டை நடக்கும், அழிவுகள் நடந்துன்னு இருக்கும். ஆனால் உலகத்துக்கு தெரியாது. அது மாதிரி இவங்களுக்கு வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கும், யாருக்குமே தெரியாமல் இருக்கும். அதையெல்லாம் விசாரிக்கணும். விசாரணை பேச்சு மாத்திரமே சமாதானத்துக்கு கொண்டு வரும். அம்மா அப்பாவையும் வந்தீங்க வேலையிலேருந்து வந்தால் சாப்பிட்டீங்களாம்மா, என்ன பண்ணின்னு இருந்தீங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். செல்லு எடுத்துக்கூடாது கையில். செல்லில் எவனோ ஊராம் பேசுறதெல்லாம் கேட்டுக்கினேன் நம்ம வீட்டில் அப்பா அம்மா என்ன பேசுகிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களோட ஆசை என்னன்னெல்லாம் விட்டுருக்கூடாது இல்லையா. அதே மாதிரி தான் மனைவிக்கு நோக்கம் என்ன, ஆசை என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, அதெல்லாம் அதே மாதிரி பிள்ளைங்களும் விசாரிக்கணும். படிச்சிங்களா, போனீங்களா, வந்தீங்களா, கொஞ்ச நேரம் அவங்களுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் செலவு பண்ணணும். பணம் தான் செலவு பண்ண கஷ்டப்படுறோன்னா டைம் மாதிரி எடுத்து செலவு பண்ணணும். நம்ம அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு போனால் வீட்டில் பிரச்சனைக்கு வரும். சரி, எது எப்படி போனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுபோல் எல்லார் மேலேயும் அன்பு காட்டணும், சமாதானத்தோடு இருக்கணும், போராமை கொள்ளக்கூடாது, சந்தோஷத்தோடு இருக்கணும். தூஷணமான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது, வஞ்சகமான பேச்சு வரக்கூடாது, ஏமாத்துற பேச்சு வரக்கூடாது, ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது. கணவன் எங்கே போனாலும் என்ன விஷயன்றதை மனைவி கிட்ட சொல்லிடணும், மனைவி போனாலும் சொல்லிடணும். செல்லுங்களில் லாக் போட்டு வைக்கக்கூடாது. அந்த லாக்கெல்லாம் எடுங்க, திறந்த புத்தகமாக இருங்க. உலகத்திலே ஒரு திறந்த புத்தகம்னு ஒன்று இருக்குது. யாருக்கு தெரியுமோ இல்லையே தெரில, ஆனால் எல்லாருக்கும் தெரியும். உலகத்தில் ஒரே ஒரு திறந்த புத்தகம் ஒன்றே ஒன்று தான், நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த வேதாகம். எல்லா ஆலயங்கள்லாம் கண்ணாடி போட்டு திறந்து வச்சுருப்பாங்க, ரோட்டில் போகிறவங்க வரவங்க படிக்கணுன்றதுக்காக. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி.
அதனுடைய அதில் தவறு இருக்காது, குற்றம் இருக்காதுன்னு தான் நாம கிறிஸ்தவர்களாகிய ஆலயங்களில் போதகர்கள் அதை திறந்து வச்சிருக்காங்க. அதுபோல் நம்மளும் நம்மளுடைய உள்ளத்தையும் திறந்து வச்சிருக்கணும், நம்முடைய செல்லையும் திறந்து வச்சு லாக் போடாமல் வச்சுருக்கணும். திருடு போனால் கூட போயிட்டு போகுது, எடுத்துகிட்டு போகிறோம் பயன்படுத்திக்கிட்டுமே, அதை லாக் போட்டு வச்சு அவன் கோவத்தில் ஏதோ உடச்சி வேஸ்ட்டாக தான் போயிடும். அதனால் செல்லை மறைச்சி வைக்கிறது, செல்லில் இது மாதிரி இல்லாமல் காமிக்காம வைக்கிறது, அத்தகைய செயலாம் செய்யாமல் வெளியரங்கமாக வெளிப்படையான உள்ளமாக இருக்கணும் கணவன் மனைவிக்கும். அத்தகையோ இருந்து கணவர்கள் மனைவிகளை அன்பாக பார்த்து கொண்டு அவர்களின் குழந்தைகளை போல் நேசித்தோமானால் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிவில் சந்திப்போம். துதி கன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.